உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களை பார்த்து தான், உங்களுக்காக தான் சொல்கிறாரு. என் மகனே, என் மகளே, நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவாராம். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுவார். ஒரு ஆசீர்வாதமே இல்லை, பெருக்கமே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்படி தானே இருக்கிறோம். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஆத்மா வரமாட்டேங்குது, சபை இப்படி தானே இருக்குது. எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் பிஸ்னஸில் இதுக்கு மேலே லாபம் வரமாட்டேங்குது. கஷ்டத்தானே படுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராம். நீங்கள் குறுகி போய்விட மாட்டீங்க. அவர் உங்களை மகிமைப்படுத்துவாராம். நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். பார்த்தீங்களா? வாக்கு தத்துவம் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை வர்த்திக்க பண்ணுவார், ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? வாக்கு கொடுத்தார்ல, நீங்கள் வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தால் நிறைவேறும். நீங்கள் அதை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை வர்த்திக்க பண்ணுவீர், அவனுடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறேன், என்னை கனப்படுத்தி என்னை ஆசீர்வதித்து உம்முடைய மகிமையின் மூலமாய் விளங்க பண்ணுவீர் சொல்லி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ உம்முடைய மகன் உம்முடைய மகள் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் வாக்கு கொடுத்தபடி வர்த்திக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பெருக பண்ணுங்க. அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தி அவங்கள கனப்படுத்தி உம்முடைய மகிமை அவங்க மூலமாக விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை அவங்க காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.